ஏஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தை எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அழகனுக்கும் அவரது மகன் சரிங்களா, அவருக்கு இருக்கக்கூடிய விகிதம், அழகன் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு = அவருடைய மகனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போ விகிதம்னு பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா 5:1 சரிங்களா. இதுதான் வந்துட்டு அழகனுடைய வயது விகிதம். நெக்ஸ்ட்டு, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு சரிங்களா. சரணுடைய வயசு எப்படி இருக்குன்னா, அவருடைய மகன் இருக்கார்ல, அவருடைய மகனை போல் 6 மடங்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய மகனை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து 4 வருடங்கள் கழித்து சரணுடைய வயசு என்னவாக இருக்கும்? சரணுடைய வயசு இப்போ எஸ்னா 4 வருஷம் கழிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 வயசுன்னா 4 வருஷம் கழிச்சு என்னவாக இருக்கும்? 14ஆக இருக்குங்களா, அதாவது 10 + 4 இருக்குமா. இப்போ எஸ்ன்னா 4 வருஷம் கழிச்சு S+4 இருக்குமா. இப்போ 4 வருஷம் கழிச்சு சரணுடைய வயசு S+4 இருக்கும். மகன் வயதை போல் 4 மடங்கு. அவனுடைய மகனுடைய வயசு என்னவாக இருக்கும்? M+4 இருக்குமா. இப்போ S+4னா இங்கே M+4. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு சரிங்களா. மகனுடைய வயதை போல் 4 மடங்காக இருக்கும் சரியா. இதுதான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்க்கு பதிலாக 6mன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6m + 4 = 4m + 16. இந்த 4m இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 4 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 4 இந்த பக்கம் வச்சுட்டா மைனஸ் ஆயிருமா. இப்போ 6m - 4m 2m = இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா 16 - 4 12 m = 6. மகனினுடைய வயது எவ்வளோன்னா 6. மகனுடைய வயது 6ன்னா அப்பாவுடைய வயது சரணுடைய வயசு 6 × 6 36 சரிங்களா. 36 6 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன? ரீனா இருக்காங்க, உஷா இருக்காங்க. 2 பேருக்குமான வயது இப்போ 24 36. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? 24 - 8 16. இவங்களோடது 36 - 8 28. 16 = 28. 4 4s are 16, 4 7s are 28. 4:7 தான் வந்துட்டு ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:7 ஆன்சர் கிடையாது, 7:4 தான் ஆன்சர். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரீனாவுக்கும் உஷாவுக்குமான வயசு 4:7. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது உஷா மற்றும் ரீனாவின் வயது. உஷா தான் ஃபஸ்ட்டு வரணும். உஷா வந்துட்டு எவ்வளவு? உஷா வந்துட்டு 7, ரீனா வந்துட்டு 4 சரிங்களா. 7:4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன? தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது கொடுத்துருக்க, தற்போதைய வயதுகளின் கூடுதல். தந்தையினுடைய வயதை Fன்னு எடுத்துக்கலாம், மகனுடைய வயதை Sன்னு எடுத்துக்கலாம். 2 பேர்த்தினுடைய கூடுதல் என்ன? F+S 60ன்னு கொடுத்துட்டாங்க. 6 வருடங்களுக்கு முன்பு அப்பாவோட தந்தையுடைய வயசு என்னவாக இருக்கும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தையினுடைய வயது 10ன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி
10 மைனஸ் 6 அப்போ இப்போ எஃப்னா எஃப் மைனஸ் 6 எஃப் மைனஸ் 6 6 வருடங்களுக்கு முன்பு அப்பாவோட வயசு எஃப் மைனஸ் 6 பையனுடைய வயசு எஸ் மைனஸ் 6 இருக்குமா 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. ஸோ மகனுடைய வயது எஸ் மைனஸ் 6, தந்தையோட வயசு எஃப் மைனஸ் 6. ஸோ தந்தையோட வயசு எப்படி இருக்குன்னா மகனினுடைய வயதை போல் 5 மடங்காக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மகனினுடைய வயசை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு மகனினுடைய வயது 6 வருஷத்துக்கு பிறகு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நாளை எஸ்ஸை வச்சுட்டு எஃப்ஐ இந்த பக்கம் கொண்டு போகலாம். என்னவாயிரும்? எஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் எஃப்ஆ இருக்குமா? இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் எஃப்ஐ வச்சுக்கிட்டு எஸ் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். 60 மைனஸ் எஸ்ஸு எஃப்க்கு பதிலாக 60 மைனஸ் எஸ்ஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 60 மைனஸ் எஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 5s மைனஸ் 30. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். எஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 30 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ 60 ப்ளஸ் 30 மைனஸ் 6 ஈக்குவல் டு எஸ் இந்த பக்கம் வச்சு ப்ளஸ் ஆயிருமா 6s. ஸோ 90ல் 6 போச்சுன்னா 84 ஈக்குவல் டு 6s. ஸோ 6 1s ஆர் 6 14s ஆர். ஸோ அப்போ சன்னுடைய ஏஜ் இப்போது ஏஜ் எவ்வளவு அப்படின்னா சன்னினுடையது 14. 6 வருஷத்துக்கு பிறகு என்னவாக இருக்கும்? ப்ளஸ் 6 20. ஸோ 20 ஏஜ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல் 4 மடங்கு. சரி, இந்த கொஷின் நம்ம பிறகு பார்க்கலாம். தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. ஸோ அருண் ஒருத்தர் இருக்காங்க, தீபக்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தினுடைய வயதுக்கான விகிதம் 4:3ன்னு சொல்லிட்டாங்க. 6 வருடங்களுக்கு பிறகு அருணுடைய வயது 26 அப்படின்னா தீபக்னுடைய வயது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ அருணுடைய வயது 4 இருந்துச்சுன்னா தீபக்னுடைய வயது என்னவாக இருக்கும்? 3 இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை 8 இருந்துச்சுன்னா இவங்களது 6 இருக்கும். ஸோ ஒருவேளை 12 இருந்துச்சுன்னா இவங்களது 9 இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது அருணுடைய வயசு என்னவாக இருக்கலாம்னா 4x ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அதே போல் தீபக்னுடைய வயசு 3x. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணுவோம். அப்போ தான் 8 6 மாறும். இங்கே இன்ட்டு 3 பண்ணோன்னா இங்கேயும் இன்ட்டு 3 பண்ணுவோம். அப்படின்னா தான் 12 9 மாறும். அப்புறம் 4 பண்ணோன்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ என்னென்னா 16 12 அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ அப்போ ஒரு எக்ஸ் அப்படிங்கிற மல்டிபிள் இங்கே எக்ஸ்ன்னு மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கேயும் எக்ஸுங்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ அருணுடைய வயசு 6 வருடங்களுக்கு பிறகு, இப்போ வயசு எவ்வளோன்னா 4x. 6 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? 4x + 6 இருக்கும் ஈக்குவல் டு 26. ஸோ அப்போ 4x ஈக்குவல் டு 20. எக்ஸ்னுடைய வேல்யூ என்னென்னா 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்னுடைய வேல்யூ 5ங்கும்போது 3x வந்து என்னவாக இருக்கும்? 15 இருக்கும். ஸோ தீபக்னுடைய வயசு 15. தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. ஸோ ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்குத் தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் இருவரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாதருக்கும் சன்னுக்குடைய ரேஷியோ தான் 4:1. அப்போ ஃபாதருடைய வயசு என்னவாக இருக்கும்? 4x இருக்கும். சன்னுடைய வயசு 1x இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தினுடைய கூட்டுத்தொகை
சாரி கூட்டுத்தொகையில் பெருக்குத்தொகை 4x × 1x இதுதான் பெருக்குத்தொகை என்னவாக இருக்குன்னா 196 இருக்குது. அப்போ x² ஈக்குவல் டு 4 அடிச்சோன்னா 4 4s are 16 4 9s are 36 49 வரும். ஸோ x² = 49 அப்படிங்கிறது வந்துட்டு வரும். ஸோ அப்போ x = 7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ 7. த ரேஷியோ ஆஃப் their ages after 5 years. ஸோ இப்போ வயசு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 4s are 28 7 28 7. அப்பாவோட வயசு 28 இருக்கும், பையனுடைய வயது 7 இருக்கும். 5 வருஷம் கழித்து அப்பாவோட வயசு 33 இருக்கும், பையனுடைய வயசு 7 + 5 12 இருக்கும். ஸோ 3 ஆளாக அடித்தோம் அப்படின்னா 3 11s are 33 3 4s are 12. சரியா? அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். அருண் ஒருத்தர் இருக்காங்க, அருணுடைய வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஃபாதர்னுடைய வயசில் பாதி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. சரியா? அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி அருணுடைய வயசு என்னவாக இருக்கும்? A - 12 இருக்கும். அப்பாவோட வயசு F - 12 இருக்கும். சரியா? இது இப்போ பாருங்கள், 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. ஸோ இப்போ தந்தையுடைய வயசு எப்படி இருந்துச்சுன்னா அருணுடைய வயசில் 3 மடங்காக இருந்துச்சு. ஸோ தற்போது தந்தையின் வயது என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அருணுடைய வயசுக்கு F/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 × F/2 - 12 ஈக்குவல் டு F - 12. ஸோ F - 24 ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வந்துருமா, இந்த பக்கம் 3 இருக்கும். 2F - 24 அப்படிங்கிற மாதிரி மாறும். 3F - 24 × 3 வந்து பார்த்திங்கன்னா 72 ஈக்குவல் டு 2F - 24. ஸோ இந்த F இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ F ஈக்குவல் டு 24 - 24 + 72. ஸோ 68ல் 20 போச்சுன்னா 48. ஸோ அப்பாவோட வயசு எவ்வளோன்னா 48. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் கால்பாகமாகும். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல் 7 மடங்காக இருந்தது. அவர்களின் தற்போதைய வயதை காண்க. ஸோ சர்மாவுடைய தற்போதைய வயது எஸ்ன்னு எடுத்துக்கலாம், அவருடைய அப்பாவோட தற்போதைய வயது எஃப்னு எடுத்துக்கலாம். 6 வருடங்களுக்கு முன்பு தான் சொல்லியிருக்காங்க. 6 வருடத்துக்கு முன்பு சர்மாவுடைய வயசு S - 6 இருக்கும், அப்பாவுடைய வயசு F - 6 இருக்கும். சரி, இதை முதல்ல எழுதிக்கிங்க, எழுதிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சர்மாவுடைய வயது தந்தையின் வயதில் 4 கால்பாகம். சர்மாவுடைய வயசு அப்பாவோட வயசில் எவ்வளோ பாகம்? கால்பாகம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது, தந்தையுடைய வயது என்ன? F - 6. தந்தைய வயதானது எப்படி இருக்குன்னா சர்மாவுடைய வயதை போல் 7 மடங்காக இருக்குது. ஸோ 7 மடங்கு யாரோட போல்? S - 6. அவர்களின் தற்போதைய வயதை காணுங்க. 2 பேருத்துடைய தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. ஸோ இது எஃப்ஐ வந்து நம்ம என்ன எழுதலாம்? 4Sன்னு எழுதலாமா? ஸோ எஃப்க்கு பதிலாக 4Sன்னு போடுவோம். 4S - 6 ஈக்குவல் டு 7S - 42. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடும், இது இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ 42 - 6 36 ஈக்குவல் டு 3S. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ 12. ஸோ சர்மானுடைய வயசு என்னதுன்னா 12. அப்போ அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும்? 4S. ஸோ 12 4s 48.
ஆன்சர் 12 48. சர்மாவுடைய வயசு 12, அப்பாவோட வயசு 48. தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 2 மடங்கு. ஸோ தற்போது தந்தையுடைய வயதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா எஃப்னு எடுத்துக்கலாம், அப்பாவோட வயசு பையனுடைய வயசை எஸ்ன்னு எடுத்துக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவோட வயசு F-20, பையனுடைய வயசு S-20. இது எழுதுனதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கொஸ்டின் படிக்கலாம். தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 2 மடங்கு. ஸோ தற்போது வயசு வந்து பார்த்திங்கன்னா எஃப் எவ்வளோ இருக்குன்னா 2 மடங்காக இருக்குது சன்னுடையது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையினுடைய வயது F-20 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகனின் வயதை போல் 6 மடங்காக இருக்கான். ஸோ 6 மடங்கு. மகனுடைய வயது என்ன? S-20. ஸோ அப்போ தற்போதைய வயது என்ன, அவர்களது தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. எஃப்க்கு பதிலாக 2S போட்டுக்கலாம். 2S - 20 = 6S - 120. ஸோ இந்த 2S இந்த பக்கம் வந்துட்டோம், 120 இந்த பக்கம் போயிட்டோம். 120ல் 20 போச்சுன்னா 100. 6Sல வந்துட்டு 2S போச்சுன்னா 4S. S = 25. ஸோ சன்னினுடைய வயசு எவ்வளோன்னு 25 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும்? F = 2 × 25 = 50 இருக்கும். ஆன்சர் 50, 25, 25. இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? அபியினுடைய வயதை தற்போதைய வயது ஏன்னு எடுத்துக்கலாம், ரீட்டாவோடது ஆர்னு எடுத்துக்கலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி அபியினுடைய வயது என்னவாக இருக்கும்? A-7 இருக்கும். ரீட்டாவோடது R-7. அபியின் ரீட்டாவின் வயது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக இருக்குது. அபியோடைய வயது ரீட்டாவினுடைய வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 7 வருடங்களுக்கு பிறகு. ஸோ 7 வருடங்களுக்கு பிறகுனா A+7 R+7. 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது வித்தியாசம். சரியா? இப்போ இதில் அபியினுடைய வயசு அதிகமாக ரீட்டாவினுடைய வயசு அதிகமாக? அபியினுடைய வயசு தான் அதிகம். ஸோ அப்போது அபியினுடைய வயசு A+7, இதுதான் அபியினோடது. ரீட்டாவோடது R+7. இவங்களுக்கான வித்தியாசம் என்னவாக இருக்குது அப்படின்னா 5ஆக இருக்குது. அப்படின்னா ரீட்டாவினுடைய வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அபிக்கு பதிலாக 2Rன்னு போடலாம். 2R + 7 - R - 7 = 5. ஸோ 7 கேன்சல் ஆயிரும். 2Rல R போச்சுன்னா R = 5. ஆர்னுடைய வயசு ரீட்டாவினுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வயது. சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் 5. இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஒரு பையனின் தற்போதைய வயது அவர் தந்தையின் வயதை போல் 2 மடங்கு. ஸோ பையனுடைய வயதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா Sன்னு எடுத்துக்கலாம், தந்தையினுடைய வயதை Fன்னு எடுத்துக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு பையனுடைய வயசு S-4, அப்பாவுடைய வயசு F-4. ஒரு பையனின் தற்போதைய வயது அவர் தந்தையின் வயதை போல 4 மடங்கு. தங்கையின் வயது ஸோ இந்த கொஷினில் ஒரு பையனின் தற்போதைய வயது அவர் தங்கையின் வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பையனுடைய வயதை Bன்னு எடுத்துக்கலாம், தங்கையினுடைய வயதை Sன்னு எடுத்துக்கலாம், சிஸ்டர். அப்போ பையனுடைய வயது 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி B-4, தங்கையினுடைய வயது S-4. ஸோ பையனுடைய வயசு எப்படி இருக்குன்னா அவருடைய தங்கையினுடைய வயதை போல் 2 மடங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. சரியா? 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய வயசு B-4 வந்துட்டு எப்படி இருக்குன்னா அவனுடைய தங்கையினுடைய வயதை போல் 3 மடங்காக இருக்குது. அப்படின்னா அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு பதிலாக 2S சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2S - 4 = 3S - 12. ஸோ இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ S = 12ல் -4 போச்சுன்னா 8. ஸோ அவங்களுடைய சிஸ்டருடைய வயசு 8, அவள் பிரதர்னுடைய வயசு 2S. 2 × 8 16. ஸோ 16, 8.